அரசுமுறை பயணமாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனர்கள் அரங்கேற்றிய இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். தியான்ஜினில் நாளை தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க உள்ளார். ஜப்பான் பிரதமர் இஷிபாவுடன் டோக்கியோ எலக்ட்ரான் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்வையிட்டார். செமிகண்டக்டர் தயாரிப்பு இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பிற்கு மிக முக்கிய பகுதி என்றும் குறிப்பிட்டு பதிவிட்டார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி பரிந்துரைக்க மறுத்ததே விரிசலுக்கு காரணமா? நியூயார்க் டைம்ஸ் இதழில் பரபரப்பு செய்தி வெளியானது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவிற்கு எந்த பங்கும் இல்லை, ட்ரம்பிடம் பிரதமர் மோடி நேரடியாக தெரிவித்தார் எனவும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தனக்கு எதிராக கருப்பு கொடியை காட்டி முழக்கமிட்டவர்களுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மிட்டாய் வழங்கினார். பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரையில் ஈடுபட்டிருந்த போது சம்பவம் அரங்கேறியது. முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டார். சென்னை விமான நிலையத்தில் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தனர். வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சியில் 10.62 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையில் நடந்த மூப்பனார் நினைவு அஞ்சலி நிகழ்வில் இபிஎஸ், அண்ணாமலை அருகருகே அமர்ந்து பங்கேற்றனர். இரு துருவங்களாக செயல்பட்ட நிலையில் அண்ணாமலையை அன்பு சகோதரர் என்று அழைத்தார் இபிஎஸ். இபிஎஸ்ஐ முதல்வராக்குவோம் என மீண்டும் முழங்கினார் அண்ணாமலை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் மாதம் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். பனையூரில் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடந்தது. புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்கிறார்கள். எம்எல்ஏ சந்திர பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். தான் எங்கு சென்றாலும் உளவு பார்க்கிறார்கள் என்றும் கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். சொல்றது ஒரு ஆளு 2 ஆள்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் அதாவது இதனால ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல், அதாவது நம்மள டார்ச்சர் பண்றாங்களாமா. சென்னையில் இருந்து வெளிநாடுகளுக்கு போலி நகைகளை ஏற்றுமதி செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி என புகார். சென்னை விமான நிலையம் பூக்கடை பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆன்லைன் முதலீடு தொடர்பான URL லிங்குகளில் இருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சென்னை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ராஜஸ்தான் அரசிடம் ஓய்வூதியத்திற்காக குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விண்ணப்பித்தார். 1993 கிஷன்கர் தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ட்ரம்ப் இறந்துவிட்டார் என்ற வாசகம் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான பதிவுகள் இடம்பெறுவதால் உலகம் முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்த விருப்பம் தெரிவித்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் விண்ணப்பித்துள்ளது.
உரிமை கோரலுக்கான முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளர் பதவியில் இருந்து ராகுல் டிராவிட் விலகினார். முக்கிய பதவி வழங்க முன்வந்தும் ஏற்க மறுத்துவிட்டார் என அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.